என்ன பாவாடை தாவணியில இருக்கா? ஐயா, நிம்மதியா இருந்த எங்க குடும்பத்துக்குள்ள இவனால ஏகப்பட்ட பிரச்சனையா ஆயிடுச்சுங்க. இவன் வளர்றத நிறுத்தலன்னா என் பொண்ணோட எதிர்காலமே பாழா போயிடும். நாளைக்கு கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுல மருமகளா போய் வாழ வேண்டியவன் இவள போய் அவன் தான் பொண்டாட்டின்னு சொல்றான். இது என்னங்க ஐயா நியாயம்? நீங்க சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. இருந்தாலும் இவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நீ என்னதான்பா சொல்ற? ஐயா, நான் இப்பவும் உறுதியா சொல்றேன், இவங்க என் மனைவி வசுந்தரா தான். அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்னது ஆதாரம் இருக்கா? எங்க காட்டு. உத்தமன் தம்பி, வாங்க உத்தமன். கார்ல வசுவோட போட்டோ இருக்கேன், எடுத்துட்டு வாங்க. என்னப்பா இது? என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க? ஒரே மாதிரி இருக்காங்க. பாரியா, என்ன ஒரே மாதிரி இருக்காங்க? ஒரே ஒரு போட்டோவை ஆதாரமா காட்டுனா இதுல இருக்கிறவ என் பொண்ணுன்னு ஆயிடுமா, இல்ல இவதான் என் பொண்ணு இல்லன்னு ஆயிடுமா? சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அம்மா, இத நம்பவே முடியலம்மா. ஆமாண்டி, என்னாலையும் தான். ஐயா, இது போலியான போட்டோங்கய்யா. இந்த காலத்துல இந்த மாதிரியான போட்டோலாம் பெரிய விஷயமே இல்ல. வேணும்னா சொல்லுங்க, யாருக்கு எந்த மாதிரி போட்டோ வேணுமோ அந்த மாதிரி 4 போட்டோ நான் ரெடி பண்ணி தரேன். இந்த படத்தெல்லாம் ஆதாரமா ஏத்துக்க முடியாது. ஐயா, நாங்க 2 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி வீடியோ இருக்கு, அதை காட்டுமா? ஏப்பா, போட்டோ வீடியோ தவிர வேற ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? வேற உத்தமன், இவர் பேரு உத்தமன். எங்க ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாரு. இவரை கேளுங்க. வசு என்னோட ஆபீஸ்ல தான் ஜிஎம் இருந்தா. சொல்லுங்க உத்தமன். ஆமாங்கய்யா, வசு மேடம் வந்து தம்பியோட ஆபீஸ்ல தான் வேலை பார்த்தாங்க. அவ எங்க வேலை பார்த்தா, என்ன வேலை பார்த்தா எங்களுக்கு என்னப்பா? நாங்க கேக்குறது, இந்த பொண்ணு தான் அவர் பொண்டாட்டி வசுன்னு சொல்றாரு, அத பத்தி சொல்லுங்க. சத்தியமா சொல்றேங்க, அன்பு செல்வியும் வசு மேடத்தையும் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமும் தெரியாது. அந்த அளவுக்கு உருவ ஒத்துமா ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ அன்பு செல்வியை தான் வசுன்னு சொல்றியா? ஐயா ஐயா, நான் அப்படியெல்லாம் சொல்ல. உத்தமன், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அதே சமயம் இவங்க வசுந்தரா இல்லன்னு என்னால மறுக்க முடியலங்க ஐயா. என்னப்பா நீ ரொம்ப குழப்பறிய? என்ன உத்தமன்? இல்ல தம்பி, எனக்கு சந்தேகமா இருக்கு. இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல. ஐயோ, இங்க பாருங்க தம்பி,
தெளிவான சாட்சி வேற யாராவது இருக்காங்களா? தெளிவான சாட்சி இதோ வசுவோட பாட்டியே இருக்காங்க. இவங்க பேர் காந்திமதி பாட்டி. பாட்டி சொல்லுங்க பாட்டி, அது உங்க பேத்தி வசு தானே? சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க. இருடா. ஐயோ, இவன் பாக்குற பார்வையே சரியில்லையே. ஆமான்னு சொன்னா வெட்டுவான் போல இருக்கே. என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. இருங்கப்பா சொல்றேன். இந்த பஞ்சாயத்து ஜட்ஜுங்க எல்லாத்துக்குமே வணக்கம். இங்க பாருங்க, இதோ இந்த உத்தமன் இருக்காருல்ல, இவர் சொல்றதே தான் நானும் சொல்றேன். இந்த பொண்ணு அன்பு செல்வி அச்சு அசல் என் பேத்தி வசு மாதிரியே தான் இருக்கா. ஆனா இவதான் வசுவான்னு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. பார்த்து சொல்லுங்க பாட்டி. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? எல்லாரும் கேட்டீங்களா? எல்லாரும் அவள மாதிரி இருக்கான்னு சொல்றாங்களே தவிர அவன்னு யாரும் சொல்லல. இந்த லூசு பையன் தான் எல்லாருக்கிட்டையும் தப்பு தப்பா சொல்லி உளறிட்டு இருக்கான். ஏய், வார்த்தை அளந்து பேசு. என்ன பத்தியும் தெரியாது, என் பேரனை பத்தியும் தெரியாது உனக்கு. உனக்கு என்னடா தகுதி இருக்கு என் பேரனை பத்தி பேசுறதுக்கு? ராஜமாணிக்கம், அவனுக்கு வேணா உன்னை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ ஒரு கிழட்டு சிங்கம். உன்னால ஒரு பூச்சிய கூட அடிக்க முடியாது. யோ தர்மலிங்கம், என் மாமாவை பத்தி என்னையா சொன்ன? அவர் கிழட்டு சிங்கனா நீ இளஞ்சிங்கம்மா? யோ, என் மாமா கண்ணை சச்சா போதும் உன் தலை தரையில உருண்டு ஓடும். பாக்குறியா? அமைதியா இருங்கப்பா, அமைதியா இருங்க. ஆளுக்காளுன்னு வெட்டு குத்துன்னு இருந்தா இந்த பஞ்சாயத்து தான் எதுக்கு? அமைதியா இருங்கப்பா. ஐயா, பஞ்சாயத்தார் எல்லாம் கொஞ்சம் மன்னிக்கணும். சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான். என்னப்பா பேசுறதெல்லாம் பேசிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்றதே வேலையா போச்சு. பெரிய வீட்டு பஞ்சாயத்துன்றதுனாலதான் இவ்வளவு பொறுமையா இருக்கும். இதே இது வேற ஒரு பஞ்சாயத்துனா நடக்கிறதே வேற. சரி தம்பி, முடிவா நீ என்னதான் சொல்ற? ஐயா, எல்லாரையும் கேட்டீங்கல்ல, சம்பந்தப்பட்ட பொண்ணு என்ன சொல்லுதுன்னு ஒரு வார்த்தை கேளுங்க ஐயா. அது எதுக்கு? தேவையில்லாம இவ்வளவு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டதே தப்பு. இதுல பேச விட்டு வம்பு பண்றது அதை விட தப்பு. அது எப்படிங்க? பிரச்சனையே எனக்கும் அவங்களுக்கும் தானே. அவங்க பேசாம இருந்தா அது எப்படி சரியா இருக்கும்? சரியோ தப்போ அவங்க பேசணும். அதுவும் சரிதான்பா. அம்மா அன்பு செல்வி, நீ யாருக்குமே பயப்படாத. இங்க யாரும் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. உன் மனசுல இருக்கிறது எதுவா இருந்தாலும் சொல்லுமா. இவர் சொல்றது உண்மையா? பஞ்சாயத்து சபை முன்னாடி வாமா. பஞ்சாயத்துல இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த அர்ஜுனை முதல்ல வயக்காட்டுல வச்சுதான் நான் பார்த்தேன். அப்ப அங்கிட்ட உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கே எங்க குடும்பத்து ஆளுகளுக்கும் இவருக்கும் சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் இவரை கோயில்ல வச்சுதான் நான் பார்த்தேன். அங்கேயும் இவர் என் கையை பிடிச்சி இழுத்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த 2 சம்பவத்துக்கும் முன்னாடியும் பின்னாடியும் இவர் எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா என்ன யாருன்னு இந்த ஊருக்கு தெரியும். நான் அவர் மனைவின்னு அவர் சொல்றது எவ்வளவு அபத்தம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு மேல புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி சொல்லுமா. வாமா. கேட்டீங்களா ஐயா? ஒரு குடிகார பையனுக்கு ஒரு வீடே சப்போர்ட்டா இருக்கு. என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. சரிப்பா, கடைசியா அந்த தம்பி என்ன சொல்லுதுன்னு கேட்போம். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடுவோம். தம்பி, இது சம்பந்தமா கடைசியா என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயா, இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாத ஒரு கஷ்டம் எனக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் மனைவி தாங்க உயிர். அவன் வாழ்க்கையோட ஆதாரமே அவதான். அப்படிப்பட்ட மனைவியை தான் நான் தொலைச்சிட்டேன். நானும் வசுந்தராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். புது வாழ்க்கையை தொடங்கலான்னு ஏற்காடுக்கு போயிருந்தோம். உன்
இடத்துல அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. என் கண்ணு முன்னாடியே அவ கீழே விழுந்துட்டா சார். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியல. அன்னைக்கே நானும் போயிருக்கணும், முடியல சார். அவன் நிச்சயம் உயிரோட இருப்பான் மட்டும் எனக்கு தோணுச்சு சார். அவளை தேடி 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 ஊரா அலைஞ்சேன். எவ்வளவு ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க முடியல சார். இந்த ஊருக்கு வந்தப்போதான் அவளை மறுபடியும் பார்த்தேன். ஆனா அவளுக்கு எதுவும் நினைவிலே இல்ல. அவ கீழே விழுந்ததுல அடிபட்டு எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயா, நான் பஞ்சாயத்தார கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க ஐயா. நீங்க தான் என்ன என் மனைவியோட சேர்த்து வைக்கணுங்க ஐயா. ப்ளீஸ் சேர்த்து வச்சிருங்க ஐயா. பாருங்கய்யா, மறுபடியும் என் பொண்ணை இவனுக்கு மனைவின்னு சொல்றான். ஏய், என்னடா நாங்க தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. இப்படி வீராப்ப காட்டினா என்னப்பா அர்த்தம்? பஞ்சாயத்துக்கு ஒரு மரியாதை இல்ல? சுடுவேன். போப்பா, போகப்பா. தம்பி, நீ சொல்றது எல்லாமே எங்களுக்கு புரியுது. அன்பு செல்வி உன் மனைவி மாதிரி தான் இருக்கா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதனால அவளை பார்த்ததுமே உன் மனைவி வசுன்னு நினைச்சிட்ட. ஏன் நான் நினைக்கலாம் இல்ல, நிஜமாவே அவ ஏன் வசுதான், அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. நீ பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லப்பா. அவ இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்த பொண்ணுப்பா. சின்ன வயசுல இருந்து அவளை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு இங்க வந்து தேவையில்லாத குழப்பத்தை பண்ணிக்கிட்டு இருக்காத. ஐயா, நான் குழப்பம் பண்ணலைங்க ஐயா. நிஜமாவே அவ என்னோட வசுதான். இந்த பாருப்பா, நீ எந்த ஆதாரத்தை காட்டினாலும் எங்க ஊர் பொண்ணு எங்களுக்கு தெரியும். அவ அன்பு செல்விதான், உன்னுடைய வசு கிடையாது. அதனால நீ பேசாம உன் ஊரை பார்த்து போற வழிய பாரு. நீ அவ வழியில வரவே கூடாது. கண்டிஷனா சொல்லிட்டேன். இல்ல இல்ல இல்ல, எல்லாரும் சேர்ந்து போய் சொல்றீங்க. இந்த ஆளுக்கு பயந்துகிட்டு எல்லாரும் சேர்ந்து என்னையும் என் மனைவியை பிரிக்க பாக்குறீங்க. வசு, உண்மையை சொல்லு வசு, யாருக்கும் பயப்படாத. உண்மையை சொல்லு. என்னடா பாத்துட்டே இருக்க? எத்தனை தடவை தான்ப்பா சொல்றது, யாரும் அடிச்சுக்காதீங்கன்னு? வீரா பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எல்லாரும் எடுத்து சொல்றீங்க. ஆனா இந்த மென்டலுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். யோ, யார பார்த்து மென்டல் சொல்ற? ஏய், உன்ன கொஞ்சம் சும்மா இருங்க. அவங்கள மாதிரி நாமளா இருந்தா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆளாளுக்கு பேசி அடிச்சிட்டு கிடந்தா அப்புறம் எதுக்குப்பா பஞ்சாயத்து? நீங்களே பார்த்து முடிச்சுக்க வேண்டியதானே? ஐயா, மன்னிச்சிருங்க. நீங்க தீர்ப்பை சொல்லுங்க, அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம். என்ன ராஜமாணிக்க ஐயா, நீங்களும் உங்க பேரனை கொஞ்சம் அடக்கி வைங்க. நம்ம ஊருக்கு வந்து நம்ம பஞ்சாயத்தையே தப்பா பேசுறா. உள்ளூர் வெளியூர்னு பார்த்து தீர்ப்பு சொல்றதுதான் நம்ம பஞ்சாயத்து. நீதினா நீதிதான், நியாயம்னா நியாயம்தான். எடுத்து சொல்லுங்க. ஐயா, அறியாத பையன் தெரியாம பேசிட்டா, மன்னிச்சிருங்க. ஐயா, தீர்ப்பு சொல்லிடலாங்களா? நீங்க தீர்ப்பு சொல்லுங்க ஐயா. இந்த பிரச்சனையை தீர விசாரிச்சு இந்த பஞ்சாயத்து இறுதியா சொல்ற தீர்ப்பு என்னன்னா, தம்பி அர்ஜுன் சொல்றதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அன்பு செல்விய வசுன்னு நினைக்கிறதும் அவ பின்னாடி போறதும் ரொம்ப ரொம்ப தப்பு.
நாளைக்கு வேற வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. அப்படிப்பட்ட பொண்ண இன்னொருத்தன் பொண்டாட்டின்னு சொன்னா நாளைக்கு அவங்க வீட்டுல யாரு சம்பந்தம் பேசுவாங்க? அதனால இனி அர்ஜுனும் அன்பு செல்வியை தேடி போகவோ பார்த்தா பேசவோ கூடாது. ஐயா ராசமாணிக்க ஐயா, ஊர்லயே பெரிய தலைகட்டு குடும்பத்துல இருக்கீங்க. ஊருக்கே பஞ்சாயத்து பண்ற வகையாரா. அப்படிப்பட்ட நீங்களே பஞ்சாயத்துல நிக்கிறது சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமையாச்சே. அதனாலதான் சொல்றோம், உங்க பேரை இனி அவ பின்னாடி போய் தொந்தரவு பண்ண கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்படி பண்ணுனா பஞ்சாயத்து சார்பா அவர் மேல நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம். அதுக்கு பிறகு நீங்க எங்க மேல எல்லாம் கோச்சுக்க கூடாது. அப்புறம் என்னப்பா, பஞ்சாயத்தை முடிச்சிடலாம். அட போங்கப்பா, எல்லாம் போங்க. மழை வருது பாருங்க. போங்க போங்க. நீ வாமா. தம்பி வாங்க தம்பி. எல்லாரும் எதுக்கு இப்படி உம்முன்னு நிக்கிறீங்க? என்ன இலவா விழுந்துருச்சு? ரோட்ல போறோம், எதையாவது மிதிச்சிடுறோம், காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள வர்றதில்ல. அப்படிதான் இப்ப நடந்த பிரச்சனையும். நடந்த எல்லாத்தையும் வீட்டு வாசலை விட்டுட்டு எல்லாரும் சாதாரணமா இருங்க. அன்பு செல்வி, நீ ஏமா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க? சாதாரணமா இரு. எப்படிங்க முடியும்? நீங்க ஆம்பளை சர்வ சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஊருக்குள்ள நடந்து போகும்போது எவனாவது பேரை சொல்லி கூப்பிட்டாலே பொம்பளை புள்ள துடிச்சு போயிடும். எவனோ ஒருத்தன் இவளை தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். குறைஞ்சது நாம அந்த விஷயத்த பஞ்சாயத்துக்கு கொண்டு போய் ஊரை கூட்டாமையாவது இருந்திருக்கலாம். மஞ்சுளா, என்னம்மா சொல்ற? எவனா ஒருத்தன் என் பேத்தியோட கைய பிடிச்சு இழுப்பான், நாம பேசாம இருக்கணும்னு நினைக்கிறியா? அப்படி சொல்லல மாமா. கால்ல முள்ளு குத்துச்சுன்னா அத பதுவிசா எடுக்கணும், உடைச்சு எடுக்க கூடாது. அப்படி எடுத்தா முள்ளு உடைஞ்சு உள்ளேயே இருந்து சீவம் புடிச்சுக்கும். அப்படிதான் மாமா பொம்பளை புள்ள விஷயமும். மாமா, அவனை என்கிட்ட விட்டுருந்தா அவன் வந்த இடமும் இருந்த இடமும் தெரியாம முடிச்சிருப்பேன். தேவையில்லாம பஞ்சாயத்து பேசி அன்பு செல்வியோட பேரை கெடுத்ததுதான் மிச்சம். வீரா, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு பேசுப்பா. இதுல அன்பு செல்வி பேரு கடை என்ன இருக்கு? ஊருக்குள்ள 4 பேர் சாமிய கல்லுன்னு சொல்லிக்கிட்டு தான் திரியறானுங்க. அதுக்காக சாமியோட மகிமை குறைஞ்சு போச்சா? இல்ல கையெடுத்து கும்பிடாம தான் இருக்குமா? அது மாதிரிதான் அன்பு செல்வியும். என்னைக்கு சொக்க தங்கம் என் பொண்ணு. அதுல அழுக்கு கலக்க வாய்ப்பே கிடையாது. அண்ணா, நீ இப்படியே சொல்லிட்டு நாளை பின்ன உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கா இல்லையா? பொண்ணு எடுக்க வரவன் ஊருக்குள்ள விசாரிக்க மாட்டான். அப்படி விசாரிக்கும் போது பஞ்சாயத்துல நடந்த விஷயம் தெரிய வராது. இல்ல ஊர் ஜனங்க தான் சொல்லாம இருப்பாங்களா? அப்ப வெக்கமா இருக்காது? இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? என் பொண்ண கல்யாணம் பண்ண வர்றவன் இதையெல்லாம் கேட்டு ஓடி போறவனா இருந்தா அவன் அப்படியே போட்டோம், எனக்கு கவலை இல்ல. அன்பு செல்வி குத்து விளக்கு மாதிரி. கண்ட இடத்துல வச்சா அதுக்கு மரியாதை இல்ல. தகுதி உள்ளவன் தேடி வரட்டும், அப்ப பாப்போம். சீம சிரிக்கி சீரங்க பருப்பி நானா? இந்த பாருனே, நான் உன்னை நேரடியாவே கேக்குறேன். நாளைக்கு வேற எவனோ வந்து பொண்ணு பார்த்துட்டு ஊருக்குள்ள நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கல்யாணம் நிக்கிறதுக்கு பதிலா பேசாம இவள வீராக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருன. நம்ம வீரா அன்பு செல்வி மேல உயிரா இருக்கான். சின்ன வயசுல இருந்து அவதான் பொண்டாட்டின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான்னு முறையும் இருக்குல்ல. அந்த உரிமையில கேக்குறேன், வீராவுக்கே கட்டி கொடுத்துருன.